தெரியும் மேடம், ஓடிக்கிட்டே தான் மேடம் இருக்கிறாரு, இன்னும் நிப்பாட்டவே இல்லை ஓட்டத்தை. இல்ல இப்ப வரைக்கும் ஓட்டத்தை நிப்பாட்டல சொல்றீங்களே, என்ன ஓடுறாரு அப்படி? ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நான் குழந்தை இருக்கிறப்பதான் உனக்கு சர்டிபிகேட் தருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு இல்ல எனக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறாரு மேடம். வேலைக்கு போலியா அவரு? வேலைக்கு போகல மேடம். ஏன்? சர்டிபிகேட் இல்ல, வேலைக்கு போகலன்னு சொல்றேன். சர்டிபிகேட் இல்லாம எப்படி வேலைக்கு போவாரு? நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் போகல மேடம். நான் ஒரு டிசி வாங்கி வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் போகாம இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 2 பேரும் வேலைக்கு போகாம எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு இன்னைக்கு டிசி வாங்கிட்டு நாளைக்கு எங்காவது அமெரிக்காவோ எங்கேயாவது போய் நாளைக்கு வேற பொண்ணோட செட்டில் ஆயிட்டேன்னா என்னோட லைஃப் என்ன மேடம்? ஓ, நீ அப்படி வரியா? என்ன பண்ணினா நீ அந்த சர்டிபிகேட்டை கொடுப்ப? எனக்கு குழந்தை இருக்கணும் மேடம். நாளைக்கு திடீர்னு என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாருன்னா குழந்தையோன்னு இருப்பல்ல மேடம். குழந்தையோட ஒண்ணு விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப நான் மேரேஜ் பண்ணேன்னா வேலை வாங்கிட்டு தான் பண்ணுவேன். என்னதான் ட்ரைனிங் இருந்தாலும் அவள்கிட்ட ஒர்க்கில் எந்த ஒரு கிளாரிட்டி உண்டோ? 1.5 வருஷம் ஆச்சு வேலைக்கு போல. ஏன் மேடம் 1.5 வருஷம் என் கூட வாழ்ந்தாரான்னு கேளு மேடம். 1.5 வருஷம் நீ வாழ்ந்துருந்து 15 கேட்டேன்னா நான் 15 வரல. 1.5 வருஷம் நீ வாழாம நீ என் டிசி கூட 15 நான் எப்படி மேடம் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவை மேம் சர்டிஃபிகேட்டு கொடுத்து நான் எம்ப்ளாய்மெண்ட்ல எனக்கு பதியணும். நான் தர குழந்தை இருந்தா தான் மேடம் நான் சர்டிஃபிகேட் தருவேன். இல்லை நீ வேலைக்கு போய் எனக்கு ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பொங்கி நீ அங்கே சாப்பாடு போட்டு நான் ஆகிடுவேன். எனக்கு இவ வேலைக்கு போகணும், இவ காசுல நான் எனக்கு சாப்பாடு போட்டு அப்போ என்னை யார் வெளியில போக சொல்றாங்கன்னு நான் பேசிக்கிறேன். சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பாஸ் இருக்கிற மாதிரி நடிக்காத. என்ன சொன்ன? சர்டிபிகேட் கொடுக்கணும்னா என்ன வேணும் கேட்ட? குழந்தை இருக்கணும் மேடம். இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் 4 பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா. இது சரி வராது. இந்த பா ஏய் எந்திரிப்பா. டிசி வச்சுட்டு போக முடியாத மேடம் ஃபாரின். நாளைக்கு அங்க ஒரு பொண்ணோட செட்டில் ஆயிடு குழந்தையோட வந்துட்டு என்ன மேடம் பண்றது? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சரி உங்க மனைவிட்ட கொஞ்சம் கொடுங்களேன். நான் படிக்கல செய்யல, நான் விடுந்த காடு அடைஞ்ச வீடா வருவேன். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கத்துக்க. படிச்ச பையனை யாராவது சர்டிபிகேட்